ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி ஸ்டார்ட் பண்ணியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி சார்பாக எங்களுடைய தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில், எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா சார் அவர்களுடைய அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் நாங்கள் ஏறாவூர் நகர சபையும் ஏறாவூர் பற்று பிரதேச சபைக்குமான கேள்வி விண்ணப்ப படிவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், நொமினேஷனை பெற்றிருக்கின்றோம். இன்ஷா அல்லா நாங்கள் அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்தவர்கள். கடந்த கால தேர்தலிலும் கூட சில பேர் நாங்கள் சிறு பிள்ளை எங்களை பற்றி அவதூறுகளாக பேசினாலும் அந்த மக்கள் என்றுமே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியோடு உள்ள மக்கள். அரசியல் தலைமைத்துவங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியுடைய அமானிதங்களை பெற்று கட்சியை காட்டி கொடுத்தாலும் அந்த மக்கள் எப்பொழுதுமே கட்சியோடு இருக்கின்ற மக்கள் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லா அல்லாஹ்வுடைய நாட்டம் நாங்கள் மக்களுக்கு பணியாற்ற வந்தவர்கள், மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள். வெறுமனே மக்களுடைய அமானிதங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஹோல்சேல் வியாபாரிகளாக வரவில்லை. நாங்கள் எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருக்கின்றவர்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லா இரண்டு ஒரு நகர சபையும் பற்று பிரதேச சபையும் நாங்கள் கணிசமான நாங்கள் வாக்களித்த மக்களுக்கு ஒரு பணி செய்யக்கூடிய நல்ல வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அங்கே 3 ஏறார்பற்றில் 3 வட்டாரங்களும் ஏறார் நகர சபையுடைய இன்ஷா அல்லா அனைத்து வட்டாரங்களையும் நாங்கள் கைப்பற்றுவோம். இன்ஷா அல்லா கட்டாயம் நாங்கள் மக்கள் பணிக்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே இருந்த எந்த அரசியல் கட்சிகளும் பாராளுமன்ற பிரதித்துவங்கள் தேசிய பட்டியலை பெற்றுக்கொண்டு கட்சிக்கு துரோகம் செய்து கட்சியுடைய கட்டுக்கோப்பை மீறி செயல்பட்டவர்களாகத்தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையிலே எங்களுக்கு பதவி முக்கியமல்ல, பணம் முக்கியமல்ல, மக்களுடைய பணிதான் முக்கியம் என்ற அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கு பணி செய்வதற்காக நான் ஏறாவூர் நகர சபையிலே பாராளுமன்ற பிரதித்துவத்தை ரிசைன் பண்ணிவிட்டு தான் நான் வந்திருக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக ஏனைய சபைகளின் கட்டுப்பணத்தை செலுத்தாமல் ஏன் நீங்கள் ஏறாவூர் பட்டை மாத்திரம் செலுத்தியிருக்கிறீர்கள்? காத்தான்குடி ஓட்டமாவடி இணைத்து கொண்டு கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நான் அன்று வெள்ளிக்கிழமை வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ஒவ்வொரு கட்குடா தொகுதிக்கு ஒரு தேர்தல் முகவர், அதே போன்று ஏறாவூருக்கு ஒரு தேர்தல் முகவர், அதே போன்று காத்தாங்குடிக்குமான தேர்தல் முகவர். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. வெள்ளிக்கிழமை வந்துதான் கட்குடாவும் காத்தாங்குடி அந்த வேட்பாளர்களுக்கான கட்டுப்படங்களை செலுத்தியிருக்கின்றார்கள். அன்று வர எனக்கு ஒரு கொழும்பிலே சில வேலை பழு காரணமாக இன்றுதான் எனக்கு அதை பெறக்கூடியமாக இருந்தது. மாவட்டத்தில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு, முஸ்லீம் காங்கிரஸுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஒரு அபரீதமான பாரிய ஒரு எழுச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே சிஸ்டம் சேஞ்ச் என்று ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரியும் நாடளாவிய ரீதியில் சுமார் 80% மக்கள், முஸ்லீம் மக்கள், தேசிய மக்கள் சக்தி வாக்களித்திருந்தார். ஆனால் இன்று எங்களுடைய கவலையான விடயம் என்னவென்றால் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தமிழ் மக்கள் சார்பாகவும் முஸ்லீம் மக்கள் சார்பாகவும் எதுவிதம் பேச முடியாத ஒரு பொம்மைகளாக கங்கை பாராளுமன்றத்திலே காணப்படுகின்றார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அவர்களால் பேச முடியாது, கதைக்க முடியாது. அவர்களுடைய அஜெண்டாவின் அடிப்படையில் தான், ஏனென்றால் மேலிடத்தில் கேட்டு தான் கதைக்க முடியும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த மேலிடத்தில் கேட்டுத்தான் கதைக்க முடியும் என்ற அடிப்படையில் எங்களால் அவ்வாறு அல்ல. எங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கோ அல்ல தமிழ் மக்களுக்கோ எதுவும் பிரச்சனைகள் வந்தால் எங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய சுயேட்சையாக தன்னிச்சையாக குரல் கொடுக்கக்கூடிய தகுதியையும் அதிகாரங்களையும் எங்களுடைய தலைமைத்துவம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு அவ்வாறு இல்லை. அவ்வாறான நிலைமை மாற்றப்பட வேண்டும். எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் அரசு கட்சி ஒன்று மாத்திரம்தான் செயல்பட முடியும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அலிசாயிர் மௌலானா அவர்கள் போட்டியிடாததன் காரணமாகத்தான் முஸ்லீம் காங்கிரசுக்கு ஆசனம் கிடைத்தது என்கின்ற ஒரு அபிப்பிராயம். இப்போது உள்ளூராட்சி சபையிலே ஏறாவூர் பிரதேச சபையில் அலிசாயிர் மௌலானா அவர்கள் போட்டியிட்டார். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர் போட்டியிடாவிட்டாலும் 2-3 பொதுக்கூட்டங்களை போட்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் கட்சிக்கு எதுக்கு வாக்களித்தாலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று தான் ஒரு தேர்தல் கேட்பவரை போன்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று முஸ்லீம் காங்கிரஸுக்கு போடாதே, முஸ்லீம் காங்கிரஸுக்கு போடாதே, யாருக்கு போட்டாலும் பரவாயில்லை என்று கூறியும் அந்த மக்கள் இன்று உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் பிரதிநிதித்துவம் ஒன்று கிடைப்பதாக இருந்தால் அது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியால் மாத்திரம்தான் பெறக்கூடியும் என்ற விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் பொதுக்கூட்டங்களில் நாங்கள் பேசியிருந்தோம்.
அவ்வாறு அந்த முஸ்லீம் பிரதிநிதித்துவம் ஒன்று கூட எங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் ஒருவர் கிடைப்பது எங்கள் முஸ்லீம்களுக்கு அது உரிமை. அது ஏனென்றால் தமிழ் சகோதரர்களுக்கு 4 பிரதிநிதித்துவங்களும் முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் என்பது ஒரு யதார்த்தம். அந்த ஒரு பிரதிநிதித்துவத்தை இவருடைய கதைகளை கேட்டு அந்த மக்கள் இல்லாமல் ஆக்கியிருப்பார்கள் என்றால் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை பற்றி ஒரு எதிரான ஒரு சுய நிர்ணய உரிமையோ அல்லது எந்த முஸ்லீம் தமிழ் சமூகங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு தேசிய அரசாங்கம் அழைக்கப்படுகின்ற நேரத்திலே எங்களுடைய முஸ்லீம் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன என்று அவர்கள் அறிந்திருந்தும் இவ்வாறான அநியாயங்களை செய்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய இரண்டாம் கடந்த காலங்களிலே அவர்கள் தேசிய கட்சியிலிருந்து தான் வெல்ல முடியாது என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் அரசுக்கு வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் வாக்குகளையும் பெற்று அவர்களுடைய ஒட்டுமொத்த சலுகைகளை அனுபவித்து விட்டு முஸ்லீம் காங்கிரசுடைய பிரதித்துவத்தை பறித்து கட்சிக்கு துரோகம் செய்த கடந்த அமைச்சர் அவர்கள் பறித்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தார்கள். அவ்வாறு இருந்தும் அதையும் பெற்றுக்கொண்டு எதிரிக்கு எதிரி நண்பன் போல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்துகின்ற விடயத்தை தான் நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்திருப்பீர்கள், கண்டிருப்பீர்கள். நீங்கள் கேட்கின்ற பதவி உங்களுக்கு தர முடியும் என்று முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அதையவாறு பார்க்குறீர்கள், அவ்வாறு கேட்பீர்கள்? நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மக்களுக்கு பணி செய்ய வந்தவன் அடிப்படையிலே எங்களுடைய ஏறாவூர் நகரசபை முஸ்லீம் காங்கிரஸ் வசமாகின்ற சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தலைவரோடு எங்களுக்கு ஏறாவூருக்கு அந்த பிரதிநிதித்துவம் தாருங்கள் என்று நாங்கள் உரிமையோடு கேட்க முடியும் என்ற விடயத்தை நான் கோரிக்கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய தலைமைத்துவத்தை ஏனென்றால் என்னதான் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருந்தாலும் எங்களுக்கு அடிமட்ட மக்களுக்கு பணியாற்றக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிகள் எங்களோட கைவசம் இல்லை என்றால் எந்த விதமான பணிகளையும் செய்யறதுக்கு தடையானவர்களாகத்தான் காணப்படுவார்கள். எங்களுடைய கட்சி சேர்ந்த கட்சி சார்பாக லோக்கல் அத்தாரிட்டியாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களாக இருக்கலாம், எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய மக்களுக்கு வருகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்களாக இருக்கலாம், வேறு எதுவிதமான வேலை திட்டங்களாக இருந்தாலும் எங்களுக்கு சுயாதீனமாக பணியாற்றலாமே தவிர இவ்வாறு அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஒரு கட்சியிலையும் லோக்கல் அத்தாரிட்டி இன்னொரு கட்சியிலும் இருந்தால் பணியாற்றுவது சிரமமான விடயமாகத்தான் காணப்படும். நீங்கள் ஒரு கணவான் அரசியல்வாதியாக இப்போது பார்க்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு விதமான பாராட்டுகள் உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் மேலே ஊடகங்கள் வாயிலாகவும் கிடைக்கிறது. அதே நேரம் உங்களை நீங்கள் சொல்லுகின்ற வழிநடத்தி சொல்லுகின்ற அவர் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. கடந்த முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து அந்த 2 வருட வெட்டுக் கொடுக்க செய்யாதன் காரணமாக இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது கடந்த காலங்களிலே சில இதுகள் இருந்தாலும் ஆனால் இன்று நாங்கள் அனைத்துமே எல்லோரும் தாய் கட்சிக்கு திரும்பியிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக மக்கள் பணி செய்கின்ற வகையிலே எல்லோரும் திரும்பியிருக்கின்றார்கள். எதிர்காலங்களிலே இவ்வாறான செயல்பாடுகளில் இல்லாமல் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மக்களுக்கு பணியாற்ற காத்திருக்கின்றோம். அதை நீங்கள் ஒரு விமர்சன ரீதியில் பார்க்கவில்லையா? ஒரு தவறான முடிவு அல்லது அந்த மக்களுக்கு செய்த ஒரு அநீதியாக பார்க்கவில்லை? நாங்கள் இது கடந்த காலங்களில் நடைபெற்ற விடயம். இதில் நான் சாதக பாதகங்களை கூறுவது இப்போ தற்பொழுது அது பொருத்தமில்லை. ஏனென்றால் இது எல்லா விடயங்களையும் மறந்துதான் இன்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் கட்சியோடு எல்லா ஊர்களும் கைகோர்த்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் இல்லாமல் இளைஞர்களை முன்னுரிமைப்படுத்தி நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கு இந்த கட்சியை கொண்டு சேர்க்கின்ற வகையிலே எல்லா ஒரு புதிய ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்ற விடயத்தை ஸ்ரீலங்கா முஸ்லீம் கட்சி சார்பாக நான் தான் அதை காட்டியிருக்கின்றேன் என்று கூறலாம். என்றால் கடந்த பிரதேச நகரசபை காலகட்டத்தில் இருந்தும் இன்று வரைக்கும் நாங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற ஒரு பாரிய ஒரு வேலை திட்டங்களை முன்னிறுத்தி இருக்கின்றேன். அது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்ற நல்ல செய்தியை நான் கூறிக்கொள்கின்றேன்.